எல்லாத்துக்கும் மாடி தோட்டம் செட்டப் பண்ணணும் ஆசையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் அந்த ட்ரீம் ஆசை இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு 5 பேக்கில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் 5 பேக் 20 பேக் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷேட் நெட் போட்டு கொஞ்சம் ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த கார்டன் வீடியோஸை தான் உங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த கார்டனில் வந்து கொஞ்சம் புது புது இன்னோவேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன இன்னோவேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கோம், அதுக்கு என்ன தீர்வு கண்டிருக்கோம் அப்படின்றதையும் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் லெமன் செடி 100 லிட்டர் பேரலில் வச்சுருக்கோம். இது வந்து ஃபிக் ஃப்ரூட்டு. ஸோ இதுவும் 100 லிட்டர் பேரலில் தான் வச்சுருக்கோம். ஸோ இது உருளை, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்து நான் வரேன். வெண்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வெண்டை ரெக்டாங்கிள் பேக்கில் வச்சுருக்கோம். 5க்கு 2 பேகு சைஸு. அடுத்தது வந்து தக்காளி, இதுவும் அதே 5க்கு 2 இதில் தான் வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேகுக்கு வந்து ஒரு 6லேருந்து 8 செடி வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கத்தரியும் அதே சைஸ் ரெக்டாங்கிள் பேகு தான். இதுலேயும் வந்து ஒரு 8 செடி வரைக்கும் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல கேப் இருக்கும். அதெல்லாம் வந்து செடி கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அதெல்லாம் இருந்ததுனால அதை கிளியர் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெரண்டை, இது வந்து ஆடாத்தோடா செடி. அங்கங்கே கொஞ்சம் மூலிகை செடியும் நாங்கள் வச்சுருப்போம். இது வந்து முடக்கத்தான், இது வந்து கொடி பந்தலில் மேலே ஏறிட்டுருக்கு. இது அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் கிள்ளி தோசை இதிலெல்லாம் வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கத்தரி. அது பழைய சீசன்லேருந்து வந்த கத்தரி செடி. ஸோ அதை அப்படியே வச்சுருக்கோம். அது முன்ன நல்லா காய்ப்பு வந்தது. இப்போ கொஞ்சம் பூ இருக்குது, அங்கங்கே 1-2 பூ இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இது வந்து கேரட்டு. ஸோ போட்டிருந்தேன், ஒரு 25 நாற்று போட்டிருந்தேன். அது ஒரு 5-6 செடி தான் நல்லா வந்தது. ஸோ அதை எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது பீட்ரூட்டு. ஸோ பீட்ரூட் ஓரளவுக்கு போட்ட எல்லா நாற்றுமே நல்லா வந்திருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 ரோவாக வச்சுருப்பேன். ஸோ ஒரு ரோவுக்கு வந்து ஒரு 10 செடி இருக்கும். ஸோ இது ஓரளவுக்கு எல்லாமே நல்லா முளைப்பு திறன் இருந்தது. எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே போட்டு ஒரு 4 வாரம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரு. ஸோ இது ஒரு 2 ரோ போட்டிருக்கோம். ஸோ இதில் ஒவ்வொரு ரோவுலேயும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 செடி வரைக்கும் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கேப் தேவைப்படும் அதுக்கு. அடுத்தது உருளை. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் 2 ரோ தான். ஒரு சைடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 கிழங்கு வரைக்கும் 8லேருந்து 10 கிழங்கு வரைக்கும் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு முழு கிழங்காக போட்டிருக்கோம். ஒவ்வொரு கிழங்குலேயும் ஒரு 4-5 முளைப்பு இருந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியாக இருக்க மாதிரி தெரியும். அடுத்தது ஏற்கனவே பார்த்த அந்த ஃபிக்கு. அடுத்தது துளசி. ஸோ கொஞ்சம் மூலிகை செடியெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கங்கே நாங்கள் கொஞ்சம் வச்சுருக்கோம். இது வந்து சம்மங்கி, பூச்செடி வேணும் இல்லைங்களா தோட்டத்துக்கு. அடுத்தது வந்துட்டு இலை பிரண்டை. இது புதினா. இது தூதுவளை. இது வந்து ரசத்துக்கு அப்பப்போ கிள்ளி யூஸ் பண்ணுவோம். இது தொட்டாச்சினிங்கி. ஸோ குழந்தைங்க அதை தொட்டு விளையாடுவாங்க. இது பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து முள்ளங்கி. இது வந்து ஒரு 4 ரோவாக வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு ரோவுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு 1/2 அடிக்கும் கொஞ்சம் கம்மியான கேப்பு விட்டுருக்கேன். நான் அதுவே போதும் அதுக்கு.
அடுத்தது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எல்லாம் பேக்ஸில் வச்சுருந்தேன், ரெக்டாங்கிள் பேக்கில் ஸ்டாண்டு வச்சு. இதெல்லாம் வந்து ட்ரம்ஸு. இதை வந்து ஹரிசான்டலாக கட் பண்ணி ட்ரம்ஸ் அப்படி வச்சுருக்கோம். இது வந்து எல்லாமே வந்துட்டு கொடி வகைகள். ஸோ இது பார்த்திங்கன்னா பாகற்காய் எல்லாம் பந்தல் மேலே ஏறிடுச்சு. ஸோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட்டில் போட்டது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்து 1.5 months கிட்ட ஆயிடுச்சு, எல்லாம் மேலே ஏறிடுச்சு. இது பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய், அதுவும் வந்துட்டு நல்ல பந்தல் தொட்டுட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து பூச்சி தாக்குதல் இதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வரதுனால செடி கொஞ்சம் நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல பெரிய இலை எல்லாமே நல்லா இதாக இருக்குது. ஸோ இது இன்னும் பூ இன்னும் எடுக்கலை, அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அங்கங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலர் ஸ்டிக்கி இது பார்ப்பீங்க. ஸோ அது வந்து பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். அந்த எல்லோ கலர்ஸ் இதை கலரை பார்த்துட்டு நிறைய பூச்சிங்கெல்லாம் அட்ராக்ட் ஆகிட்டு, ஸோ அந்த வந்து ஸ்டிக்கி பேடில் வந்துட்டு ஒட்டிக்கும் மேலே இருக்கிறதுல. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு பொடலங்காய், அது நான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதுவும் ஓரளவுக்கு எல்லாமே பொடலாய் வந்து பூ எடுத்துருச்சு, இப்போவே வந்து எடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்தது பார்த்திங்கன்னா பாகற்காயும் பொடலங்காயும் பூ எடுத்துட்டு பந்தல் மேலே ஏறிடுச்சு. ஸோ அங்கங்கே 1-2 பிஞ்சுங்களும் இருக்குது. ஸோ இது செடி அவரை. இது வந்து 2-3 ஒரு ட்ரம்மில் வந்துட்டு ஒரு 2-3 செடி அவரை வச்சுருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாதுன்றதுனால. இது கார்டன் பைப்லைனு. இது வந்து ட்ரிப் இரிகேஷன் போடுறதுக்காக போட்டது, அது ஃபில்டரு. ஸோ இது வந்து ஃப்ளோ மீட்டர். இது வந்து எவ்வளோ தண்ணி வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இது பல இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ மேலே பார்த்திங்கன்னா நான் ஸ்பேஸ் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கீரை வகைகள்லாம் போடுறதுக்காக கொஞ்சம் வால்லேருந்து கொஞ்சம் ஒரு 1 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணி ராட் கொடுத்து, ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் சைஸ் பேக் வச்சு கீரைங்கெலாம் வச்சுருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா கீரைங்க பார்த்திங்கன்னா இது இப்போ பார்க்குறது சிவப்பு தண்டு கீரை, முன்ன பாலக் பார்த்திங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 2-3 பேகு வந்து ஃப்ரீயாக அடுத்த இதுக்காக இது பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா ரொட்டேஷனில் போட்டால் தானே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் கீரைங்க. ஸோ அதனால் அப்படி போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக மூலிகை. இது சித்தரத்தை, அடுத்தது ரணகல்லி, நிலவேம்பு, லெமன் கிராஸு. ஸோ டீலாம் நீங்கள் போட்டு குடிக்கலாம். அடுத்தது கேசவர்தினி. ஸோ அந்த சைடு ஃபுல்லாக ட்ரேஸ் வச்சுருக்கேன், நாற்று போட்டது. ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு பவர் லைனு. ஸோ அந்த ஆட்டோமேஷன் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக என்ன பண்ணியிருக்கேன்னு கவர் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய கார்டன் டூரு. ஸோ உங்களுக்கு என்னோடய கார்டன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சந்திக்கலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நான் என்னென்ன ஆட்டோமேஷன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி என்னென்ன ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதும், அதுக்கு என்ன தீர்வு கண்டிருக்கோம் அப்படின்றதும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வந்து பதிவிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இல்லாமல் உங்களுக்கு என்னாவது ஃபீட்பேக் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது லேர்னிங்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை போடுங்க, நாங்கள் அதை வந்து முயற்சி பண்ணி பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.